கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்தில் கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த மேலான தேவ கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கார்த்திகையாவுக்காக, மவுண்ட் சர்ச்சுக்காக இணைந்திருக்கிற எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடியின் மூலம் உங்களை காண்பதும், உங்களோடு கூட கொஞ்ச நேரம் வசனத்திலிருந்து பேசுவதும் பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையில் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கடந்த 37 வாரங்களாக எபிரேயர்கள் நிருபத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் எபிரேயர் நிருபத்தினுடைய 38வது வகுப்பு. இந்த 38வது வகுப்பில் நாம் எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆக பிரிக்கப்படுகிறது. எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 1 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். ஆரோனின் ஆசாரியத்துவம். எபிரேயர் 5 1 முதல் 4 ஆரோனின் ஆசாரியத்துவம். இரண்டாவதாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரையுள்ள வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம். இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம். அப்புறம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும், கூடவே அந்த 6வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10, 11 பின்ன 6வது வசனம். இந்த 3 வசனங்களும் மெல்கிசதேக்கின் ஆசாரியத்துவம். மெல்கிசதேக்கின் ஆசாரியத்துவம். அப்புறம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் விசுவாசிகளின் ஆசாரியத்துவம். எபிரேயர் 5 12 முதல் 14 விசுவாசிகளின் ஆசாரியத்துவம். ஒரு தடவோட நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனியுங்க. எபிரேயர் 5 1 முதல் 4. எபிரேயர் 5 1 முதல் 4 ஆரோனுடைய ஆசாரியத்துவம். priesthood of Aaron. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். 5 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம். priesthood of Jesus Christ. அப்புறம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10, 11 வசனம். அதுக்கு கூடவே 6வது வசனம் priesthood of மெல்கிசதேக். மெல்கிசதேக்கின் ஆசாரியத்துவம். கடைசியாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12 முதல் 14 வரை 3 வசனங்கள் விசுவாசிகளின் ஆசாரியத்துவம். அப்போ 1 ஆரோனுடைய ஆசாரியத்துவம், 2 இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம், 3 மெல்கிசதேக்கின் ஆசாரியத்துவம், 4 விசுவாசிகளின் ஆசாரியத்துவம். ஆக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் முழுக்க priesthood, ஆசாரியத்துவம் என்கிற ஒரு காரியத்தை பற்றி விளக்கமாய் கூறுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் முழுக்க ஆசாரியத்துவம் என்கிற வார்த்தையை விளக்கமாய் கூறுகிறது. முதல்ல நாம் ஆசாரியத்துவத்தை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு அந்த பகுதிக்குள்ள கடந்து வரலாம். ஆசாரியத்துவம் என்பது ஒரு கோத்திரத்துக்கு மட்டும், பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் ஆசாரியத்துவம். ஆனால் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். 2வது
ஆசாரியத்துவத்தை பற்றி நம்ம முக்கியமாக அறிய வேண்டியது இந்த யூதர்களுக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கு வெளியேயும் இஸ்ரவேலர்களுக்கு வெளியேயும் பிரீஸ்ட்ஹுட் உண்டு. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். இஸ்ரவேலுக்கு வெளியேயும் பிரீஸ்ட்ஹுட் உண்டு, ஆசாரியத்துவம் உண்டு. அது என்ன ஆசாரியத்துவம்னா ஃபேமிலி பிரீஸ்ட்ஹுட். ஃபேமிலி பிரீஸ்ட்ஹுட்னா குடும்ப ஆசாரியத்துவம். நான் பைபிளில் இருந்து உங்களுக்கு 1-2 உதாரணங்களை சொல்லி தரும்போது உங்களுக்கு புரியும். குடும்ப ஆசாரியத்துவம் உதாரணம் 1 யாருன்னா எக்ஸடஸ், யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த யெத்ரோ, அதாவது அவர் குடும்ப ஆசாரியர். அந்த குடும்பத்துக்காக தேவனுக்கு பலி செலுத்த, அந்த குடும்பத்துக்காக தேவனுக்கு முன் நிற்கிற ஒரு ஆசாரியத்துவம், அதாக்கும் ஃபேமிலி பிரீஸ்ட்ஹுட். அந்த வகையில் இதில் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அந்த வகையில் உள்ள ஒரு ஆசாரியராக்கும். அந்த வகையில் என்ன, மீதியான தேசத்தில் இல்லை, அந்த முறை, அந்த ஃபேமிலி பிரீஸ்ட்ஹுட் என்கிற மாதிரி ஒரு குடும்ப ஆசாரியராக்கும் யோபு. இப்போ இந்த குடும்ப ஆசாரியர்கள் தங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் பலி செலுத்த உரிமை உண்டு. அவர்கள் மற்றவர்களுக்காக பலி செலுத்த உரிமை இல்லை. அதாவது யோபு தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் பலி செலுத்த முடியும். ஏன்னா யோபு ஒரு ஃபேமிலி பிரீஸ்ட், குடும்ப ஆசாரியர். ஆனால் நீங்கள் அந்த 42ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் யோபு என்ன ஆக்குறார்னு கேட்டால் குடும்ப ஆசாரியன் என்கிற நிலைமையிலிருந்து வெளியே எடுக்கிறார். குடும்ப ஆசாரியன் அப்படிங்கிறது ஒரு பவுண்ட்ரி, ஒரு எல்லை. அது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. இந்த எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு அப்படி உள்ள செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, சுயநலம் கிடையாது. அவங்க எல்லை அவ்வளவுக்குள்ளதான் அவங்க செயல்பட முடியும். அதுக்கு மேலே அவங்க செயல்பட முடியாது. உண்மையிலே அந்த 42ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோபுடைய குடும்ப ஆசாரியத்துவத்தை உடைக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லித்தாரேன். யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் யோபுனிடத்தில் பலியிடும்படி கொண்டு போங்க. அதாவது அதுவரை யோபு மற்றவர்களுக்காக பலி செலுத்த முடியாது. இப்போ ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் யோபுனிடத்தில் கொண்டு போங்க. அப்படின்னா அந்த 42 அதிகாரங்கள் கொஞ்சம் கூட ஆழமாக சொன்னால் ஒரு பெரிய கேப்டிவிட்டி. 3.5 ஆண்டுகள் ஒரு சிறையிருப்பு, 3 ஆண்டுக்கு மேலே ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டால், என்னுடைய ஊழிய எல்லையை உடைத்து அதை பெரிதாக்குவது. புரிஞ்சவங்க ஒரு சோத்திரம் சொல்லலாம், தப்பில்லை. இப்போ ஒரு எல்லைக்குள்ள, இவ்வளவுக்குள்ளதான் செயல்பட முடியும், இவ்வளவுக்குள்ளதான் பலியிட முடியும், இவ்வளவு பேருக்கு தான் நான் ஜெபிக்க முடியும், இவ்வளவு பேருக்கு தான் நான் ஆசாரியனா இருக்க முடியும். மனைவிக்கு 10 பிள்ளைகளுக்கு ஆசாரியனா இருக்க முடியும். அதுதான் யோபுவோட நிலைமை. ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தரே அதை உடைக்கிறார். அப்போ நீங்கள் எல்லா சோதனைகளும் ஏன்னு நினச்சி பாருங்க. ஏதோ ஒரு எல்லைக்குள்ள நான் இருக்கிறேன், இவ்வளவுக்குள்ளதான் நான் செயல்பட முடியும், இவ்வளவுக்குள்ளதான் நான் இருக்க முடியும். அந்த எல்லை கோடை ஆண்டவர் உடைக்கிறதுக்கு தான் என்னை கேப்டிவிட்டி, சிறையிருப்பின் வழியாய் கொண்டு போகிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு தேவ பிள்ளை ஒரு சிறையிருப்பை அனுபவிக்கிற பொழுது ஏதோ ஒரு எல்லைக்கோடு உடைகிறது. கபாரா தல்மனா தியாத்தராதியா, நான் சோதிக்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் துன்பப்படுறேன். தியோடசி ஒரு பயங்கரமான வார்த்தையாக்கும். தியோடசின்னா why do the righteous suffer? நீதிமான் துன்பப்படுவதற்கு காரணம் என்ன, நீதிமான் துன்பப்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. அதுதான் யோபுவின் புஸ்தகமே. ஒரு தப்பும் செய்யாத ஒரு நீதிமான் துன்பப்படுகிறான். அந்த why do the righteous suffer, அதுக்காக தியோடசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போது பல காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இந்த நிப்பிலே நான் வேணா 10 காரணங்களை சொல்லலாம். அவன் நாவினால் பாவம் செய்கிறவனா அப்படின்னு அறியணும், இது ஒரு நோக்கம். அப்புறம் அவன் மனைவி உபத்திரவத்திலும் மனைவியாக இருப்பாளான்னு அறியணும், இது 2வது நோக்கம். அப்புறம் அவனை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவன் நன்மை அனுபவிக்கும் பொழுது மட்டும் இவனோடு ஒட்டி இருக்கிறவர்களா, இல்லை இவன் துன்பத்திலையும் கூட இருப்பாங்களான்னு அறியணும், இது ஒரு நோக்கமாக இருக்கலாம். இவனை இரட்டிப்பாக பெருக பண்ணணும், இது ஒரு நோக்கமாக இருக்கலாம். இவனை மறுரூபப்படுத்தணும், இது ஒரு நோக்கமாக இருக்கலாம். சாத்தானை தோற்கடிக்க பண்ணணும், இது ஒரு நோக்கமாக இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு நோக்கங்கள். ஆனால் த ஹோல் ஒரு மிகப்பெரிய நோக்கம். இதெல்லாமே நோக்கங்கள் தான். என்னை புடமிடுகிறார், அது உண்மை. என்னை உடைக்கிறார், உருவாக்குறார், அதெல்லாம் உண்மை. பட் த ஹோல் மிகப்பெரிய நோக்கம் என்னன்னு கேட்டால், ஒரு எல்லையை உடைக்கிறார். இனி முதல் நீ குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, இனி முதல் நீ குடும்பத்துக்கு மட்டும் ஆசாரியன் அல்ல, இனி மற்றவர்களும் உன்னிடத்தில் வருவார்கள், நீ மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கலாம், நீ மற்றவர்களுக்காகவும் பலி செலுத்தலாம். புரிஞ்சவங்க சில நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ சில நேரம் ஆண்டவர் நமக்கு உபத்திரவ துன்ப பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அது நம்மளை அழிக்கும்படி அல்ல, எல்லை கோடுகளை உடைக்கும்படி. இதுவரை யோபு ஃபேமிலி ப்ரீஸ்ட் ஆகும். இப்போ யோபு ஃபேமிலி ப்ரீஸ்ட் கிடையாது, யோபு நேஷ்னல் ப்ரீஸ்ட். மற்றவர்களுக்காகவும் பலி செலுத்த முடியும். இப்போ குடும்ப ஆசாரியத்துவம் என்கிற ஒரு வகை ஆசாரியத்துவம் பைபிளில் உண்டு. அதுக்காக நான் 2 உதாரணங்களை சொன்னேன். அந்த மோசே கல்யாணம் பண்ணின அந்த சிப்போராளின் தகப்பன் மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய யத்ரோ. அந்த மோசே கல்யாணம் பண்ணது, சில ஆட்களெல்லாம் சொல்லுவாங்க மோசே 2 கல்யாணம் பண்ணியிருந்தார். மோசே 2 கல்யாணம் எல்லாம் பண்ணல, மோசே பண்ணியிருந்தது ஒரே ஒரு கல்யாணம். அந்த எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வருது இல்லையா, அந்த ஒரு மனைவி தான் மோசேயினுடைய மனைவி. இப்போது எத்தியோப்பியன்னு சொன்னால் இந்த யூதர்கள் எல்லாம் அந்த வீட்டிஷ் கலரில் இருப்பாங்க, கோதுமை நிறத்தில் இருப்பாங்க யூதர்கள் எல்லாம். ஆனால் இந்த எத்தியோப்பியர்கள் எல்லாம் கருத்த நிறத்தில் இருப்பாங்க. எப்போவுமே இந்த ஒரு நிற அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி உண்டு இல்லையா, அப்படி இந்த மோசேயினுடைய சகோதரியும் அவங்க எல்லாம் என்ன ஒரு தாழ்வா நினைச்சாங்க. கல்யாணம் பண்ணது ஒரு பெண்மணியை தான், அந்த ஒரு பெண்மணியை நிறத்தின் இதில் வச்சு அவங்க தாழ்வா நினைச்சாங்க. அதுதான் அந்த 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறது. எல்லாமே மோசே 2 கல்யாணம் பண்ணாருன்று ஒன்றும் நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்ல வேத அறிவுள்ள தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஷி வாஸ் an Ethiopian woman. மோசே கல்யாணம் பண்ணது ஒரு நீக்ரோ டைப்பு பெண்மணியை. இப்போ இவங்க எங்கே நின்னாலும் கண்டுபிடிக்க முடியும், அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆயிரக்கணக்கில் யூதர்கள் நிற்கிற இடத்துல மோசேயின் மனைவி நின்னாலும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த நிறத்தின் அடையாளத்தை வச்சு. இப்போ அவர் அந்த மோசேயினுடைய மாமனார், அவர் ஒரு ஃபேமிலி ப்ரீஸ்ட், அவர் ஒரு குடும்ப ஆசாரியர். அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக பலி செலுத்தலாம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாதவங்க சும்மா பலி செலுத்த முடியாது. உங்களுக்கு ஒருவேளை இதை கேட்டுட்டு அப்படி ஒரு சந்தேகம் வரல. அப்படி பலி செலுத்த முடியாது. ஏன் பலி செலுத்த முடியாதுன்னா, அரசனுக்கு தொழில் அரசன், ஆசாரியனுக்கு தொழில் ஆசாரியன். இப்போது ஆசாரியனாகிய சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை சவுல் செய்த பொழுது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை துணிகரமாக உசியா ராஜா செய்யும்படி உள்ள நுழைந்த பொழுது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தேவன் ஏற்படுத்தி தேவனை அங்கீகரித்து வைத்திருக்கிறார். அவர்கள் அதை தான் செய்ய முடியும். அரசனுக்குரிய வேலை, ஆசாரியன் அரசாரியனுக்குரிய வேலை. எப்போவுமே பொலிட்டிக்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது 2ம் டிஃபரெண்ட் சேனல் ஆகும். இது 2மே வித்தியாசமானது. ஆவிக்குரிய உலகு வேறு, அரசியல் உலகு வேறு. கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லணும்னா ரிலீஜியஸ் வேர்ல்டு வேற, பொலிட்டிக்கல் வேர்ல்டு வேற.
அரசியல் உலகம் வேற, மத உலகம் வேற. அது ரெண்டா இருக்கணும். ஏன்னா அரசியல் உலகம் அப்படிங்கிறது கவர்னன்ஸ் ஆகும். தேசத்தை ஆளுதல், ஜனங்கள் சமாதானமா இருக்கத்தக்க, ஜனங்கள் ஒன்றாயிருக்கத்தக்க சமத்துவம், சகோதரத்துவம், அடிப்படை உரிமை, இதற்கு தக்கதாக தேசத்தை மாற்றியமைத்தல் தான் அரசியல் அமைப்பு. அப்போ பொலிட்டிக்ஸ் அது வேற, ஸ்பிரிச்சுவல் அல்லது ரிலீஜியன் அது வேற. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பொலிட்டிக்ஸும் ரிலீஜியனும் கலந்து விட்டது. அதுதான் பிரச்சனை. புரிகிறவர்களுக்கு புரியும். இதுவரை என்ன நடந்து கொண்டிருந்ததுன்னா, மதம் மதத்தின் வழியே பயணம் செய்து கொண்டிருந்தது, அரசியலின் வழியே பயணம் செய்து கொண்டிருந்தது. ரெண்டு சேனல்ல பயணித்து கொண்டிருந்தது. இப்போ அப்படி இல்லை. அரசியல் மதத்துக்குள்ள நுழைந்து விட்டது, அல்லது மதமும் அரசியலும் இணைந்து விட்டது. அது ஜனநாயகத்தில் இட்ஸ் அ டேஞ்சர். டெமோக்ரஸியில் அது ஒரு ஆபத்து. அது நம்முடைய பகுதியில் நான் அவ்வளோ சொல்லிட்டு முன்ன போகிறேன், அவ்வளவுதான். அப்போ ஒன்று குடும்ப ஆசாரியத்துவம், அப்புறம் அந்த தேவன் ஏற்படுத்தின ஆரோனுடைய ஆசாரியத்துவம், ஏரனிக் பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. அது அந்த 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் நாம் 5 காரியங்களை பார்க்குறோம். நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை பற்றி 5 காரியங்கள். 1, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன், செலக்டட் பிரீஸ்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன். அந்த தெரிந்து கொள்ளுதல் என்பதற்கு ஒரு எபிரேய வார்த்தை சொல்லியிருக்கு. அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஹூக்ட். இந்த தூண்டில் போட்டு மீனை பிடிப்பாங்க இல்லையா, வலை போட்டு பிடிக்கிறதல்ல. வலை போட்டு ஆயிரக்கணக்கில் மீனை பிடிக்கிறது இல்லை, ஒரே ஒரு மீனுக்காக தூண்டில் போட்டு பிடிப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த செலக்டட் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அதாவது தமஸ்கு பட்டணம் மட்டும் சவுல் குதிரை மேலே ஏறி வாரது வரை கர்த்தர் அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்காக காத்திருக்கிறார். அப்புறம் ஹூக்ட், அவனை தூக்கிட்டாரு. ஒரு ஆசாரியனின் தெரிந்தெடுக்கப்படுதல் 1வது. 2வது பிரீஸ்ட்ஸ் அப்பாயின்மெண்ட், ஆசாரியனுடைய நியமனம். அந்த வார்த்தை எவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. எபிரேயர் 5:1, மனுஷரால் தேவ காரியங்களுக்காக, கம்ப்ளீட்லி செப்பரேட்டட். ஆசாரியனுடைய வீட்டில் யாராவது இறந்து போனால் அவன் தன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது, அவன் கண்ணீர் விட்டு கதறக்கூடாது, தன் சரீரத்தை கீறிக்கொள்ளக்கூடாது, அவன் தன் துக்கத்தை அடக்கி கொள்ளணும். ஏன்னா அவன் தேவ காரியங்களுக்காக கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் லைஃப் ஸ்டைல். தேவ காரியங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியன். அப்போ அவன் பேசுறது தேவ காரியமா இருக்கணும், அவனுடைய சிந்தை தேவ காரியமா இருக்கணும், அவனுடைய எண்ணத்துல எப்பவுமே எதுதான் ஓடிட்டு இருக்கணும், திங்ஸ் ஆஃப் காட். ஏன்னா தேவ காரியங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவன். 1, தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியன். 2, அப்பாயிண்டட் பிரீஸ்ட், ஏற்படுத்தப்பட்ட நியமிக்கப்பட்ட ஆசாரியன். யாரால் நியமிக்கப்பட்ட? தேவனால் நியமிக்கப்பட்ட, அப்பாயிண்டட் பை காட். 3வது, அந்த 2வது வசனத்தை பாருங்க. வீக் பிரீஸ்ட், பலவீனமுள்ள ஆசாரியன். தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியன், ஏற்படுத்தப்பட்ட நியமிக்கப்பட்ட ஆசாரியன், தேவ காரியங்களுக்காக. 3வது,
பலவீனமுள்ள ஆசாரியன். அந்த பகுதியை பார்க்கும் உங்களுக்கு தெரியும், தனக்காகவும் பலி செலுத்த வேண்டி வருது, மற்றவர்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டி வருது. ஏன்னா அவன் இன்னும் பலவீனன். இப்போ பலவீனமுள்ள ஆசாரியன். 4 அந்த 4வது வசனத்தை பாருங்க. ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய. அப்போ அழைக்கப்பட்ட ஆசாரியன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன், நியமிக்கப்பட்ட ஆசாரியன், பலவீனமுள்ள ஆசாரியன், அதே நேரத்தில் அழைப்புள்ள ஆசாரியன். 5 அதே அந்த 4வது வசனத்தை பாருங்க. ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியம். ஹானரபிள் பிரீஸ்ட், கனம் பெற்ற ஆசாரியன். ஒருவேளை மனுஷர்கள் விமர்சிக்கலாம், மனுஷர்கள் அவமானப்படுத்தலாம், மனுஷர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆசாரியன் என்பவன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். இப்போ தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை எண்ணி சொல்லி இருக்கிறது பழைய ஏற்பாட்டு ஆசாரிய ஊழியம். ஏன்னா அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் முழுக்க ஆசாரிய ஊழியத்தை பற்றி தான் சொல்லிட்டே வருது. அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஆசாரிய ஊழியத்தை செய்யலாகாது. அதை வச்சுட்டு சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அழைப்பு இல்லைன்னா ஊழியம் செய்யக்கூடாது. அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும்படி நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அந்த ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்கள், அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கு அந்த ஒவ்வொரு பொறுப்பு, அது தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் ஏற்படுத்தப்பட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அழைப்பு என்பது எல்லாருக்குமானது. எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். ஏன்னா மிகப்பெரிய டார்கெட், நமக்கு இருக்கிற லக்கு மிகப்பெரியது. அதனால எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படணும். எனக்கு அழைப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடமே இல்லை. தேர் இஸ் நோ ஸ்பாட், தேர் இஸ் நோ ஸ்பேஸ். எனக்கு அழைப்புண்டா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு ஒரு குண்டூசி அளவு கூட இடம் இல்லை. Confirmed, every New Testament believer is called to do ministry. புதிய ஏற்பாட்டில் தேவனை பின்பற்றுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்திற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது. அதை நான் அப்படி செய்ய முடியும், இப்படி செய்ய முடியும், இப்படி செய்ய முடியும், அப்படி இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில். இப்போ ஆசாரியனுடைய ஊழியம் கனமானது. நான் 5 காரியத்தை ஒரு தடவை கூட சொல்கிறேன். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆசாரியனுடைய தெரிந்து கொள்ளுதல். மறுபடியும் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆசாரியனுடைய நியமனம், நியமிக்கப்படுதல். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், பலவீனமுள்ள ஆசாரியன். 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், அழைக்கப்பட்ட ஆசாரியன், கனமுள்ள ஆசாரியன். இனி அந்த 3வது வசனத்தில் நீங்கள் வந்தால் ஆசாரியனுடைய வேலை என்னன்னு சொல்லியிருக்கு. த டியூட்டி ஆஃப் அ பிரீஸ்ட். தீர்க்கதரிசிக்கும் ஆசாரியனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஒரு சின்ன வித்தியாசம். அது என்னன்னு கேட்டால், ஆசாரியன் மனுஷ காரியங்களுக்காக தேவனோடு பேசுபவன். மனுஷ காரியங்களுக்காக தேவனோடு பேசுபவன். மனிதர்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள், மனிதர்கள் பலவீனமுள்ளவர்கள் அப்படின்னு தேவனிடத்தில் பேசுவது ஆசாரியனுடைய வேலை. ஜஸ்ட் லைக் an advocate. ஆனால் தீர்க்கதரிசியின் வேலை அப்படி இல்லை.
தேவனுக்காக மனிதனோடு பேசுவது. மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு தேவனோடு சொல்வது ஆசாரியனுடைய வேலை. தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு மனிதரோடு சொல்வது தீர்க்கதரிசியின் வேலை. அதாவது நீங்கள் வேதாகம காலத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த தீர்க்கதரிசிகள் பொலிட்டிக்கல் வேர்ல்டில் கூட இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துறாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, அந்த அரசன்கிட்ட போய் இப்படி சொல்லு. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தில் இருந்தா நன்றா இருக்கும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தில் இருந்தால் நன்றா இருக்கும். தேவன் யார் என்று நிரூபிக்கிற, அரண்மனைக்குள்ள போய் தேவன் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லுகிற, தேவ காரியங்களை குறித்து மனிதனோடு பேசுகிற தீர்க்கதரிசி, மனுஷ காரியங்களை குறித்து தேவனோடு பேசுகிற ஆசாரியன். அப்போ எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பாருங்க. ஆசாரியனுடைய வேலை, டியூட்டி ஆஃப் அ பிரீஸ்ட் என்ன நாங்க சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். மிக முக்கியமான வேலை சாக்ரிஃபைஸ், பலி செலுத்துதல். அப்போ நமக்கும் அதுதான வேலை. நமக்கு என்ன வேலை? ஸ்தோத்திர பலி செலுத்துதல். அங்க காளைகளையும் புறாக்களையும் பலியிட்டு பாவம் மன்னிப்படைந்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்கள் பலியின் வழியாக. இங்கே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். Every price is a sacrifice. நீங்க இங்கிலீஷ்ல கேட்டிருக்கீங்க இல்லையா? sacrifice of price. உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை எந்நேரம் அவருக்கு செலுத்த கடவோம். ஸ்தோத்திர பலி. அவர்கள் ஆசாரியனிடத்தில் கொண்டு போய் ஆடுகளையும் மாடுகளையும் பலியிடுகிறார்கள். நாம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஸ்தோத்திர பலியிடுகிறோம். எல்லா நேரத்திலே ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், இந்த பழைய ஏற்பாட்டில் அல்லது முன்காலங்களில் பாடல்கள் எழுதப்பட்டது எதற்காக? நீங்க ஒன்று திங்க் பண்ணி பாருங்க. பாடல்கள் எழுதப்பட்டு எதற்காக? ஒன்று, தங்கள் வாழ்க்கையில் நேரிட்ட சோதனைகள், அந்த சோதனைகளில் தேவன் தங்களை எப்படி விடுவித்தார் என்பதை உணர்ந்து பாடினார்கள். அதாக்கும் நோக்கம். அந்த பாடல்களில் என் பாடல் பிரபலப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. என் பாடல் மூலம் எனக்கு புகழ் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. என் பாடல் எனக்கு சம்பாத்தியத்தினுடைய ஒரு வழியா மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. பாடல் எழுதுவதனுடைய நோக்கமே நான் பெரிய ஆள்னு காட்டணும். அன்னைக்கு சிங்கிங் இஸ் a sacrifice. அனுபவத்தை பாடினார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்கும்படி உணர்ந்து பாடினார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. பாடல்கள் எழுதுவதற்கு நோக்கமே நான் யாருன்னு காட்டித்தாரேன். உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். அன்னைக்குள்ள பாடல்கள்ல தனிநபர் விளம்பரம் இல்லை, நான் பெரிய ஆளாகணுங்கிற நோக்கம் இல்லை, நான் யாருன்னு மற்றவங்களுக்கு காட்டணுங்கிற எண்ணம் இல்லை. தேவநாமம் மகிமைப்படணும். என்னை இந்த பாதையில நடத்தினார். நீங்க இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்ல போறீங்கன்னா பாடுங்க, உங்களை நடத்துவார். அனுபவித்தார்கள், பாடினார்கள்.
ஓடி ஓடி பாடினான்னு தானே சொல்லியிருக்கு. 3ஆம் சங்கீதத்துக்கு அந்த டைட்டில் சொல்லியிருக்கு, ஓடி ஓடி பாடினான். அப்படின்னா 2 பேர் ஓடி இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா தாவீது ஓடி இருக்கணும், பின்னால ஒருத்தன் பேனாவும் பேப்பரும் கொண்டு ஓடி இருக்கணும் இல்லையா? ஒருத்தன் பாடும்படி ஓடுகிறான், ஒருத்தன் ஓடி ஓடி பாடுகிறான், இன்னொருத்தன் அதை எழுதும்படி ஓடுகிறான். அப்படி ஓடி ஓடி தங்கள் அனுபவத்தையும் வேதனையும் கண்ணீரையும் பாடலாக்கினார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு சம்பாத்தியம், பெயர், பெருமை, விளம்பரம் என்கிற நோக்கம் இல்லை. சில நேரம் நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறது நல்லது. ஒரு பாட்டை மட்டும் பற்றி சொல்றாருன்னு நினைக்காதுங்க, பிரசங்கத்தையும் கூட சேர்த்துக்கிடுறேன். ஏன்னா பொறாமையா இருக்கும் இல்லை உங்களுக்கு? பலி, பழைய ஏற்பாடு பலிக்கும் புதிய ஏற்பாடு பலிக்கும் உள்ள ஒன்றாவது வித்தியாசத்தை பாருங்க. அங்கே ஒரு மிருகம் பலியிடப்படுகிறது, இங்கே ஸ்தோத்திர பலி. ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பலி. எவ்ரி பிரைஸ் இஸ் a sacrifice. இந்த உணர்வோடு நீங்க தேவ சமூகத்தில் வரணும். ஒரு ஆசாரியன் நின்று கொண்டு ஒரு மனிதன் கொண்டு வருகிற மிருகத்தை வாங்கி அதை பலியிடுவதற்கு சமமாக்கும் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் வந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவது. Each price is equal to a sacrifice. அந்த உணர்வோட தேவ சமூகத்தில் வாயை திறக்கணும். அந்த உணர்வோட தேவனை நெருங்கணும். 2வது நாம பலியில முக்கியமா அறிந்திருக்க வேண்டிய காரியம், பழைய ஏற்பாட்டில் பலின்னு சொல்லும்போ அந்த மிருகம் அதோட முடியுது. அதன் தோல் உரிக்கப்படுகிறது, மாற்ற வேண்டிய பகுதிகள் மாற்றப்படுகிறது, அப்புறம் தகனம் செய்யப்படுகிறது. அந்த மிருகம் அதோட முடியுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஜீவ பலி, உயிரோட இருக்கும் பொழுதே பலியாகிறேன். அங்க சாக்ரிஃபைஸ், கில்லிங் சாக்ரிஃபைஸ், இங்க லிவிங் சாக்ரிஃபைஸ். அங்க சாக்ரிஃபைஸ் ஆஃப் lamb, மிருகம் பலியிடப்படுகிறது. இங்க சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ், ஸ்தோத்திர பலி. அங்கே கில்லிங், பலி கொல்லப்படுகிறது. இங்கே உயிரோட இருக்கணும், பலியாகணும். அதானே எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. பட்டயக்கருக்கு தப்பினார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் பலத்தை கெடுத்தினார்கள், விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், மலைகளிலும் குகைகளிலும் சஞ்சரித்தார்கள், ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்டு நடந்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. This world was not worth for them. எல்லா நேரமும் வசனங்களை கவனிக்கணும், எல்லா நேரம் வசனங்களை கவனிக்கணும். எந்த உலகத்தில் நாம பெரிய ஆளாக பார்க்கிறோமோ அதே உலகம் வேதாகம மனிதர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்டு நடந்தார்கள். அது எப்படின்னா, ஒரு சுவிசேஷகனை, ஒரு விசுவாசிய, ஒரு தேவ பிள்ளைய பிடிச்சா ஒரு மிருகத்துக்கு தோலை தண்ணியில ஊற போடுவாங்க. அந்த மிருகத்துக்கு தோலை தண்ணியில ஊற போட்டு இந்த தேவ பிள்ளையின் உடம்புல அதை சுட்டுவாங்க. சுட்டிட்டு அவரை தனியா விடுவாங்க. சூரியனுடைய வெளிச்சம் இந்த தோல்ல பட 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 இந்த லூசா இருக்கிற தோல் டைட்டாக தொடங்கும். அது இந்த உயிருள்ள மனுஷனை நெருக்கும். அது உயிரோட இருக்கும்பவே எலும்புகளை உடைக்கும்.
ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்டு நடந்தார்கள். ஏன்? லிவிங் சாக்ரிஃபைஸ். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்னெல்லாம் கேள்வி கேட்கிறேன் இல்லையா? ஒரு ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தரலன்னா என்னெல்லாம் கேட்கிறோம். நம்ம ஜீவ பலி என்பதை மறந்தே விடுகிறோம். அவமானங்கள் நமக்கு வரும். இக்கட்டும் துன்பமும் தான் தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியில பங்கு. துன்பம் வந்தா ஆச்சரியப்படக்கூடாது, துன்பம் வரலன்னு ஆச்சரியப்படணும். அவமானம் வருதேன்னு ஆச்சரியப்படக்கூடாது, அவமானம் வரலன்னு ஆச்சரியப்படணும். ஐயோ பிரச்சனை வருதே அப்படி ஆச்சரியப்படக்கூடாது, ஏன் எனக்கு பிரச்சனை வரலன்னு ஆச்சரியப்படணும். ஏன்னா we are living sacrifice. நாம் ஜீவ பலி. ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறோம். ஏதோ ஒரு பகுதி ஒவ்வொரு ஆராதனையிலும் கொல்லப்படுகிறது. கோபப்படுகிற மனுஷன் ஒரு ஆராதனை முடிஞ்சு வெளியே போகும்போ அந்த கோபத்தை பலியாக்கி விட்டான். பொறாமை உள்ள ஒரு மனிதன் ஒரு ஆராதனை முடிஞ்சு போகும்போ பொறாமையை பலியாக்கி விட்டான். இச்சை உள்ள ஒரு மனிதன் ஆராதனை முடிஞ்சு போகும்போ இச்சையை பலியாக்கி விட்டான். பாருங்க, ஒவ்வொரு ஆராதனையும் அவனை மறுரூபப்படுத்துகிறது. பிகமிங் பெட்டர் இல்ல, பிகமிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு. நம்மளை பெட்டராக்க மனுஷனால முடியும். கொஞ்சம் ஆலோசனை தந்து பெட்டராக்க முடியும், கொஞ்சம் கவுன்சிலிங் தந்து பெட்டராக்க முடியும். ஆனா நம்மளை மறுரூபப்படுத்த தெய்வத்தால் தான் முடியும், அது ஆராதனையால் தான் முடியும். தேவ பிரசன்னத்தில் வருவதன் நோக்கம் ஐ வாண்ட் டு பிகம் பெட்டர் இல்ல, ஐ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஆராதனையில நடப்பது நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிட்டே வாரேன் இல்ல, நான் மறுரூபப்பட்டு இருக்கேன். டெய்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிராஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் வசனத்தை கேட்கும்போ, ஒவ்வொரு தடவையும் பாடும்போ, ஒவ்வொரு தடவையும் ஆராதிக்கும்போ நான் அறியாமலே என்னுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதி மறுரூபப்பட்டு விட்டது. Every sacrifice is a living sacrifice. ஒவ்வொரு ஆராதனையும் நடக்கணும். இல்ல I am becoming better. அப்படி இல்ல, அப்படி இல்ல. பெட்டர் ஆகிறதுக்கு ரட்சிக்கப்படணும்னு இல்ல. யாரோ ஒரு ஆள் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நல்ல 4 காரியங்களை சொல்லும்போது நம்ம கொஞ்சம் பெட்டராக முடியும். ஆனா மறுரூபம் என்பது தேவ பிரசன்னத்தை தவிர எங்கேயும் சாத்தியமில்லை. ஆலயங்களில் நடக்கும் ஆராதனையின் மிக முக்கிய நோக்கம் மறுரூபம். தேவ சபையில பேசப்படும் செய்திகளின் மிக முக்கிய நோக்கம் மறுரூபம். ஆலயத்துக்கு வருகிற தேவ பிள்ளை எழும்பி நின்று சாட்சியா சொல்லணும், இத்தனை காரியங்களை நான் பலியிட்டு விட்டேன். எதெல்லாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்னே என் வாழ்க்கையில விருப்பமாயிருந்தது என்று விரும்பி விரும்பி செஞ்சனோ அதெல்லாம் பலியிட்டு விட்டேன். நீங்க ஒவ்வொரு மனுஷனை பாருங்க, தெய்வத்தை நெருங்கி வர 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 வாழ்க்கை வித்தியாசமா தானே மாறுது. தெய்வத்தை நெருங்க நெருங்க வாழ்க்கை மாறிட்டு தானே வருது.
ஒரு காலத்துல மிக பெருசன்னு நினைத்ததெல்லாம் தெய்வத்தை நெருங்கின பிறகு அது சாதாரணம்னு தோணுது. உங்க சபையின் போதகரை எடுத்து பாருங்க. இது ஒரு புகழ்ச்சிக்காகன்னு நினைக்கப்படாது. இது புகழ்ச்சிக்காகன்னு நினைச்சா நீங்க விட்டு தள்ளுங்க. ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கும்போ கார்த்திகேயன் இடத்துல சொன்னாரு, காலேஜில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்பவும் கோக், பெப்சி, பீவரேஜஸ். இப்போ அதுல நாட்டம் இல்லை.